கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாகட்டும். தேவனுடைய சுத்தமான கிருபையினாலே இந்த வருடத்தின் 6 மாதங்களை நாம் முடிக்க ஆண்டு உதவி செய்திருக்கிறார். திரும்பி நாம் பார்த்தோமானால் இந்த 6 மாதம் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்ற நன்மைகள் ஏராளம். அல்லேலூயா. சாட்சி சொல்லணும்னா எல்லாரும் சொல்லலாமா இல்லையா? எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ ஆசீர்வாதம், எவ்வளோ பாதுகாப்பு. 2 திருமணம் நடந்திருக்கு கடந்த 6 மாதத்தில். இங்கே நமக்கு தெரிஞ்சு 2 திருமணம், நான் போனது 5-6 திருமணம். இந்த 6 மாதத்திலேயே நிறைய திருமணங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நிறைய குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்திருக்கிறது. புதிய உறவுகளை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இப்படி தேவன் பல நன்மைகளை கடந்த 6 மாதம் நம்ம எல்லாருக்கும் செய்திருக்கிறார். எத்தனை பேர் 6 மாதத்து பின்னாடி போய் பார்த்தீங்க? நம்ம எப்போதுமே முன்னோக்கி நடக்கிறவர்கள் தான். யாருமே என்ன செய்ய மாட்டோம், பின்னாடி நடக்க மாட்டோம். ஆனால் ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? யாரெல்லாம் பின்னாடி நடக்க பழகுறீங்களோ உங்களுக்கு மூட்டு வலி, கால் வலி எதுவுமே வராது. உண்மைங்க. பின்னாடி நடப்பது எக்ஸசைஸில் பெஸ்ட் எக்ஸசைஸ். எப்போதுமே நம்ம மூட்டு, நம்ம காலம் முன்னோக்கியே நடந்து என்ன பண்ணிருச்சு? இப்போ ஒரு பக்கமே ஒரு காரியம் சுற்றிக்கிட்டே இருந்தால் சீக்கிரம் தேய்மானம் வருமா வராதா? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். பின்னாடி நடந்து ட்ரை பண்ணுங்கள். விழுந்துடாதீங்க, எங்கேயும் மோதிராதீங்க. ஏதை நான் சொல்லனா, எப்போதுமே வாழ்க்கையில் பின்னோக்கியும் பார்க்கணும். இன்றைக்குமே நாளைக்குன்னு போகக்கூடாது. இது வரைக்கும் ஆண்டவர் நடத்தி வந்த வழிகள், அந்த விதங்கள் எவ்வளோ ஆச்சரியமானது. அதை நினச்சாதாங்க நம்ம கண்களில் ஆனந்த கண்ணீரும் நன்றி அறிதலின் இருதயமும் வரும். நமக்கு எப்போதுமே ஈஸியாக மறக்கிற இருதயம் இருக்குது. ஆனால் எதை மறக்கணுமோ அதை மறக்க மாட்டோம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆனால் அதை தான் முதல்ல மறப்போம். அவங்க திட்டுனதை மறந்துவிட, இல்லை மறக்கவே மாட்டேன். அவங்க சண்டை போட்டதை மறந்துவிட, இல்லை மறக்கவே மாட்டேன். உபகாரங்களை மறந்துடுவோம். ஆனால் யாராவது நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா மாத கணக்கில் மறக்க மாட்டோம், வருஷ கணக்கில். அப்போ எதை மறக்கணும், எதை மறக்கக்கூடாது என்பதை தேவன்கிட்ட வந்து கிஃப்டாக பெற்றுக்கொள்ளுங்க. ரொம்ப நல்லது. ஆண்டோட கேட்போம், ஆண்டவரே நீ செய்த உபகாரங்களை வாழ்நாளெல்லாம் மறக்கவே கூடாது. அப்போ இந்த 6 மாதம் ஏதை நான் சொல்கிறேன்னா, வருஷத்தின் நடுவில் இருக்கிறோம், வருஷத்தின் மையத்தில். இது வரைக்கும் 6 மாதம் கடந்து வந்தது போல் இன்னொரு 6 மாதம் நாம் கடந்து இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். வருஷத்தின் நடுவிலே நம்மளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் அல்லேலூயா நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆகவே இந்த புதிய மாதத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. அதிகமாக ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. ஆண்டு சமூகத்தில் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்கள். நடக்காத அற்புதங்கள் கூட இது சீக்கிரம் நடக்கும். நம்ம நன்றி பலி செலுத்தாதனாலேயே நம்முடைய நன்மைகளும் டிலே ஆகும். அப்போ இது வரைக்கும் செய்ததுக்கே நன்றி சொல்லலைன்னா இனி புதுசாக கேட்ட ஆண்டவர் எப்படி தருவார்? வேதம் என்ன சொல்கிறது? நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று. ஆனால் ஆண்டவர்கிட்ட புதுசாக ஒன்று கேட்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் செய்ததெல்லாம் சொல்லி நன்றி சொல்ல. அதாங்க தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வாரம் முழுவதும் நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த வாரம் மயிலாடுதுறையில் பாச ஃபெலோஷிப்பில் ஆரம்பித்து அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை கோடை விழாகம் தரங்கம்பாடியில் பக்கத்தில் கிளாஸ் முடித்து திருச்சிக்கு வந்து MTH கிளாஸ், கடைசி கிளாஸ் புதன்கிழமை முடித்தோம். அப்புறம் வெள்ளிக்கிழமை ஏர்போர்ட்டில் ப்ரேயர், சனிக்கிழமை நேற்று மதுரையில், இன்றைக்கி காலையிலும் மதுரையில் முடிச்சுட்டு சாயங்காலம் திரும்பி வர ஆண்டு உதவி செய்தார். கடுமையான வெயில் அலையிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். அவங்களுடைய ஜபங்கள் தேவை. கடந்த வாரத்திலலாம்
அலைச்சல்ல உடம்பு பலவீனமாகி ரொம்ப பாதிக்கப்பட்டேன் வெயில் உஷ்ணத்தினால். ஆனால் கர்த்தர் இரக்கம் பாராட்டி தயவு பாராட்டி தாங்கினதை பார்க்க முடிந்தது. உங்கள் எல்லாருடைய ஜபங்களுக்காக தொடர்ந்து நான் தேவனை துதிக்கிறேன். அதிகமாக ஊழியங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். வாசல்கள் திறந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி நடத்த ஜெபியுங்கள். அல்லேலூயா. ஷீபாவுடைய சாட்சிக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். டெய்லி எத்தனை பேர் ஷீபாவுக்காக ஜெபம் பண்ணுறீங்க? அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபியுங்க. கர்த்தர் ஒரு பெரிய சாட்சியாக ஷீபாவை நிறுத்தணும். கடந்த நாட்களில் அவங்க சகோதரிக்காக நம்ம ஜெபித்தோம். பெரிய சிக்கல்லேருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். சீக்கிரம் அவங்க குடும்பமாக வந்து சத்தியத்தை அறிந்து சத்தியத்தினால் விடுதலை அடைய நாம் ஜெபிப்போம். கடந்த நாட்களில் ஷர்மி சிஸ்டருக்காக நம்ம ஜெபித்தோம். நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டு விசிட்டிங் போனோம். இது வரைக்கும் வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு விசிட்டிங்கை நான் பண்ணதே இல்லை. நானும் ஜேம்ஸும் ரமேஷ் பதன் கல்பனாஸ்டரும் இங்கே இருக்கிற நம்பர் 1 டோல்கேட்டுக்கு போகிறதுக்கு நேற்று போய் மாட்டிக்கிட்டோம் பாருங்கள். பைபாஸில் 2 மணி நேரம். வரும்போது காவேரி பாலம் வந்துட்டோம். அங்கேருந்து 4 மணி நேரம் வீட்டுக்கு வர்றதுக்கு கல்லணை போய் திருவருவன் போய் காற்றூர் வழியாக பால் பண்ண வந்து வரணும். இது அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம். ரோடை பிளாக் பண்ணி எங்களுக்குன்னு வந்த சோதனை. அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இதில் பாலத்திலலாம் என்ன மாதிரி வீலிங்கெல்லாம் பண்ணிட்டு ஓட்டு வந்தேன். எப்படியாவது போயிடலான்னு. பாலத்தில் ஓட்டியிருப்பீங்க. அந்த சைடில் ஒன்று இருக்கும் பாருங்கள், அதிலலாம் இந்த நடைபாதையில் அதிலலாம் வண்டி ஏற்றி ஓட்டணும். அப்படியும் வந்து சேர முடியல. இருந்தாலும் சௌரி ஷர்மிளா அவங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கணும். அவங்களுக்கு பயங்கர உடல் பலவீனம் இருக்குது. சத்து இல்லை, அவ்வளோதான் சொல்லணும். மற்றபடி எல்லாம் ஓகே. சில ஆவிக்குரிய போராட்டம் இருக்குது. அவங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னொரு பிரதர் விசிட் பண்ணோம், ரமேஷ் பிரதரோட பக்கத்து வீட்டில். அந்த தம்பிக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அவர் ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸர். ஆனால் அவருக்கும் சில போராட்டங்கள். கை கழுவிட்டே இருப்பார். 2 மணி நேரம் கை கழுவார். அந்த மாதிரி ஒரு போராட்டம் மனநிலையில். இது மாதிரிலாம் மக்களை பார்க்கும்போது நம்மெல்லாம் தேவனை எவ்வளோ விடுதலையாக வைத்திருக்கிறார். அப்போ அவங்களுக்காக ஜெபிக்கணுமா இல்லையா? இப்போ ஷீபா சொல்லும்போது அவங்க தங்கச்சிக்கும் அந்த மாதிரி ஒரு போராட்டம் இப்போ இருக்கும்போது அதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய போராட்டம். இதுலேருந்து அவங்கெல்லாம் விடுதலை ஆகும். அந்த தம்பிகிட்ட பேசி ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக அந்த முழு குடும்பத்தையும் கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவார். நம்ம தொடர்ந்து அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகள் என்று வேதம் சொல்கிறது. நம்ம நம்மளை மத்தின்மே பார்க்குற சுயநலவாதிகளை ஒருபோது இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் வந்தவங்கெல்லாம் மற்றவங்களுடைய வேதனைகளையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் புரிந்து கொண்டு அவங்களுக்காக நாம் ஜெபிக்கிறதற்கு விசாரிக்கிறதற்கு பிரயாசப்படணும். அல்லேலூயா. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ அன்பு. கடந்த நாட்கள் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியர் செய்கள் பார்த்தோமா? அன்பினாலே ஒருவருக்கு ஒரு அடிமையாகங்கள் பார்த்தோமா? அப்போ அன்பினால தான் ஒருத்தர் நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும், விசாரிக்கணும். அதை கற்றுக்கணும்னா உமாஸ்டர்கிட்ட தான் கற்றுக்கணும். அவங்க அன்பை எப்படிலாம் காட்டுறாங்கன்னு நீங்கள் பழகுனீங்கன்னா தெரியும். அப்படி ஒரு நல்ல உதாரணம் சௌரமா அவங்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. கடந்த நாட்கள் அன்பு எத்தனை அன்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க சொன்ன எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்க? நிருபங்களில் எத்தனை விதமான அன்பு, எத்தனை அன்பு இருக்குது நிருபங்களில் 21 நிருபங்களில் எழுதி கண்டுபிடிங்கன்னு சொன்னேன். எனக்கு 2-3 பேர் அனுப்புனாங்க. சரி ஜோன்ஸ் அவங்க அனுப்புனாங்க. 176, 178 பியூலா 2 கூட. வேறு யாராவது கண்டுபிடிச்சிங்களா அன்பு? நம்ம ஜெரி சொன்னாப்புல. ஜெரி எத்தனை கண்டுபிடிச்ச? 350 250. வெரி குட். ஜெரி ஆராய்ச்சியில் போய் கண்டுபிடிச்சிட்டாப்புல 250. அதாவது அன்பு அப்படின்ற வார்த்தை மட்டும் நீங்களாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதோடு ஒத்த வார்த்தைகள்லாம் இருக்கும். ஸ்நேகம், பிரியம்,
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீக்கில் அதுக்குன்னு ஒரு வேர்டு அகாப்பேன்னு வரும். அதெல்லாம் சரி துருவி கண்டுபிடிச்சிட்டாப்புல 200 சில்லற. அப்போ டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு இன்னும் எனக்கும் தெரியல. ஏன் அப்படின்னா அன்பு அப்படின்றது நிருபங்களில் 3 விதமாக சொல்லப்பட்டு, அதில் அகாப்பே அப்படின்ற அன்பு மாத்திரம் 130 150 வரைக்கும் வருது. அந்த அகாப்பே அப்படின்றது நிருபங்கள் மாத்திரம். ஹோல் புதிய ஏற்பாடில் 250க்கும் மேற்பட்ட முறைகளில் வருகிறது. அப்போ இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கட்டுமா? கண்டுபிடிப்பீங்களா? சரி, தேடுங்களேன். இயேசு கிறிஸ்து எத்தனை முறை வந்திருக்கிறது? கிறிஸ்து இயேசு எத்தனை முறை வந்திருக்கிறது? புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்து ஃபுல்லாக, புதிய ஏற்பாடு ஃபுல்லாக எத்தனை முறை வந்திருக்கிறது? கிறிஸ்து இயேசு எத்தனை முறை வந்திருக்கிறது? அப்படி இருக்கான்னு கேட்குறீங்களா? முதல்ல படித்தா தான் தெரியும் இருக்கா இல்லையான்னு. ஏன் இயேசு கிறிஸ்துன்னு வந்துட்டு திரும்ப கிறிஸ்து இயேசுன்னு வருது? பவுல் எழுதின நிருபத்தில் எல்லாமே அவர் கிறிஸ்து இயேசுன்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசு கிறிஸ்துன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னு முடிஞ்சவங்க எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும். இந்த 2 வார்த்தைக்கு முதல்ல நம்பர் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் இதுக்கான விளக்கம், இது ஏன் இப்படி பைபிளில் இப்படி வருது அப்படின்றத எனக்கு சொல்லணும். சரி, இன்னும் அதுக்கு சில உதாரணங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணு. சரியா? பாருங்க, இப்படிலாம் நுணுக்கமாக சில வார்த்தைகள் பைபிளில் இருக்குது. நம்ம படிச்சுட்டு போயிடுறோம், ஆனால் அதை ஏன் நிறுத்தி நம்ம பார்க்குறதில்ல. கொஞ்சம் கவனிப்போம், கண்டுபிடிச்சு பாரு. ஓகே, கர்த்தர் நல்லவர், தெய்வ கிருபை இந்த வாரம் முழுதும் நம்மை நடத்தட்டும். இப்பொழுதும் தொடர்ந்து நாம் பார்க்கிறான சத்தியங்களுக்குள்ளாக ஆவியின் உதவியோடு நாம் வருகிறோம். இதன் பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, பூரணம் என்கிற தொடர் சத்தியத்தில் ஆவியான உதவியோடு ரட்சிப்பின் பூரணத்தில் நாம் அழைப்பு என்கிற ஒரு காரியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் ரோமர் 8:29-30 படி எத்தனை விதமான அழைப்பு பார்த்துருக்கிறோம்? 5 விதமான அழைப்பை பார்த்துருக்கிறோம். என்னென்ன? ஒளிக்காக அழைத்தார், ஐக்கியத்துக்காக அழைத்தார், பரிசுத்தத்துக்காக அழைத்தார், நன்மை செய்து பாடுபட அழைத்தார், சுயாதீனத்திற்கு அழைத்தார். அப்போ 5 விதமான அழைப்புகளை இதுவரைக்கும் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் 6வது அழைப்பை பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்க கேட்கலாம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம், எபிரேயாக்கியோன், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 5:4. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. ஆமென். நாம் இன்றைக்கு பார்க்கிற 6வது அழைப்பு, 6வது அழைப்பு, ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. அப்போ 6வது அழைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிதாவாகிய தேவன் ஊழியத்திற்காக அழைக்கிறார். இங்கே இருக்கிற எல்லாரும் எதுக்கு அழைக்கிறார்? ஊழியத்திற்காக அழைக்கிறார். அது என்ன ஊழியம், எப்படிப்பட்ட ஊழியம்னு போக போக பார்ப்போம். ஏன்னா ஊழியம்னோடனே பல பேருக்கு பல சிந்தனைகள் ஓடும். எல்லாரும் ஊழியம் செய்யணும், ஆனால் என்ன ஊழியம் செய்யணும் அதை இன்னும் 2-3 வாரம் கொஞ்சம் விளக்கமாக ஆழமாக பார்க்க ஆண்டவர் உதவி செய்வார். இப்போ இந்த இடத்துல ஆரோனை போல அப்படின்ற ஒரு வேர்டை பயன்படுத்துகிறார். ஊழியத்துக்கு வரணும்னா அல்லது ஊழியம் செய்யணும்னா அந்த அழைப்பு யாருக்கு கிடைச்ச அழைப்பை போல் இருக்கணுமா?
ஆரோனுக்கு தேவன் கொடுத்த அழைப்பு. ஏன் அங்கே ஆரோனை கொண்டு வருகிறார் என்றால், பழைய ஏற்பாட்டின் ஊழியம் அல்லது ஊழியக்காரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரோன். அவர் தான் யார்? பிரதான ஆசாரியர். பழைய ஏற்பாட்டில் அவர் தான் ஊழியத்தை முதலாவது செய்தவர். தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் அவரை தான் வேதம் முதல் ஊழியக்காரன் அவருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் என்று அழைக்கிறது. அதனால தான் ஆரோனை போல அழைக்கப்படும் ஊழியத்துக்கு. அப்படின்னா ஆரோனை போல அழைக்கப்படும் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பார்ப்போம், என்னன்னு பார்ப்போம். இன்னொரு வார்த்தை வருது, ஒருவனும் ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை அப்படின்னு வருது. அது என்ன கனமான ஊழியம்? அப்போ அதுக்கு என்ன கிரீக்கில் மூல மொழிபெயர்ப்பில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, விலையேற பெற்ற மதிப்புள்ளதுன்னு வந்திருக்கு. ஊழியம் என்பது என்ன? விலையேற பெற்ற மதிப்புள்ளது, உயர்ந்த அந்தஸ்துன்னு வந்திருக்கு. ஊழியம் என்பது ஒரு உயர்ந்த அந்தஸ்து. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் ஊழியத்தை ஒரு பாரமாக, ஒரு சாதாரண ஒரு வேலையாக நினைக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா வேலைகளிலும் ஊழியம் முற்றிலும் மாறுபட்டது. அமெரிக்கா ஜனாதிபதி தான் உலகத்திலே பெரிய போஸ்டிங் சொல்கிறான். அமெரிக்கா ஜனாதிபதியை காட்டிலும் ஊழியம்தான் உயர்ந்த அந்தஸ்து. அல்லேலூயா. விலையேற பெற்ற மதிப்புள்ள ஒரு வேலை ஊழியம். இதை நிறைய பேருக்கு புரியாது. ஒருத்தர் ஒரு பெரிய ஊழியக்காரர் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறார், அவருடைய பர்சனல் ப்ரேயர். அப்போ ஃபோன் வருது, அமெரிக்கா ஜனாதிபதி அந்த ஊழியக்கார் பார்க்கணுன்னு விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி. உடனே பிஎஸ் சொல்கிறாரு, ஐயா ரொம்ப ப்ரேயர் ரூமில் இருக்கிறாரு, அவர் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எப்போ வருவாரோ வந்தோன்னே நாங்கள் சொல்கிறோம். இல்லை அமெரிக்கா ஜனாதிபதி சொல்கிறேன், அவரை கூப்பிடு அப்படின்னு. அப்போ இந்த பிஎஸ் சொன்னாராம், நீங்கள் உலகத்துக்கு இல்லை அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக இருக்கலாம், உங்களுக்கும் மேலான ஒருத்தர்கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, அதனால் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டார். இருக்கிற பதவியிலே என் பதவி தான் உயர்ந்தது, அது என்ன, என்னை விட மேலானவர் யார்? அவர் தாங்க கடவுள். அவர்கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்கிறார், அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் எப்போ வெளியே வராரோ அப்போ நீங்கள் பேசு. அப்போ இந்த உலகத்திலே உயர்ந்த ஒரு மதிப்புள்ளது எதுனா, தேவனுக்காக நாம் செய்கிற ஊழியம். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனம், தெய்வ பிள்ளைகள், அந்த கனம் வாய்ந்த ஊழியத்தை குறித்து என்ன விளங்கியிருக்கிறோம்? ஆண்டவர் இந்த அழைப்பை எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார், எல்லாரையும் ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஆனால் இந்த கனமான ஊழியத்தை குறித்து எத்தனை பேர் விளங்கி இருக்கிறீங்க? உங்களுக்கு விலையேறப்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுக்குறார், விலை மதிக்க முடியாத ஒரு பொறுப்பை கொடுக்குறார். எத்தனை பேர் அதை புரிஞ்சிருக்கிறீங்க? அதை தான் இந்த சத்தியத்தில் ஆழமாக பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரையும் தேவன் எதுக்கு அழைச்சிருக்கிறார்? ஊழியத்துக்காக அழைத்திருக்கிறார். இன்னொரு கோடுபாடு வருது பாருங்க, ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுவ முடியாது. அப்படின்னா என்ன? எந்த ஊழியத்தையும் ஒரு மனுஷன் தானாக எடுத்துட்டு செய்ய முடியாதான். ஊழியன் வந்துட்டா, இப்போ ஒரு வேலை அப்படின்னா யார் வேணாலும் என்ன செய்யணும்? உலகத்தில் ஒரு வேலையை அவங்க திறமையை காட்டி எடுத்து செய்யலாம். ஆனால் ஊழியம் அப்படி கிடையாது. அதுக்குன்னு என்ன வேணும்? ஸ்பெஷல் காலிங், அழைப்பு. அவங்களுக்கு தான் அந்த வேலையை செய்ய முடியும். அதில் தான் இங்கே பவுல் சொல்கிறாரு, யாரும் தானாய் இந்த ஊழியத்துக்கு வர முடியாது, தானாய் முற்பட முடியாது, தானாய் ஒரு வேலையை எடுத்து ஒரு ஊழியத்தை எடுத்து செய்ய முடியாது. இதை யார் தான் கொடுக்கணும்? தேவன் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், தேவன் தான் ஏற்படுத்தணும். அப்போ உங்கள் எல்லாரையும் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறாரா? நிச்சயமாக 100%, 200%.
நிச்சயமாக இங்கே இருக்கிற எல்லாருமே ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார். அது என்ன ஊழியன்னு பார்ப்போம். வேற எந்த கற்பனையும் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சிடணும். இங்கே தான் பிசாசு வேலை செய்வான். பாஸ்டரே சொல்லிட்டார், நம்மெல்லாம் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாங்க, அப்போ நம்ம ஒரு சபையை நடத்திடுவோம். அதுக்கு நான் வரல, என்னென்ன அதுக்கு வரல. நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் பொறுமையாக இருந்து கவனிக்கணும். நிறைய பேர் எப்போதுமே ஊழியன்னொன்னே இன்னைக்கு தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரங்கன்ற மாதிரி, ஜெபம் தெரிஞ்சிட்டா பாஸ்டரு, பைபிள் படிக்க தெரிஞ்சிட்டா பாஸ்டரு, ஒரு பாட்டு பாட தெரிஞ்சிட்டா உடனே பாஸ்டரு, அப்படிதான் இன்னைக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்பாக நம்ம எல்லாரையும் பிதாவாகிய தேவன் ஊழியத்துக்கு அழைத்தாரு. அது என்ன, அது தெரியாமல் வேற எதுக்கும் யோசிக்க கூடாது. அதில் ஒழுங்காக இருக்கிறவங்களுக்கு தான் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அது என்னன்னு படிப்படியாக பார்ப்போம். அப்போ இங்கே ஆரோனை போலன்னு வந்திருக்குல்ல. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஊழியன்றது ஒரு பெரிய தெய்வத்திட்டம், தேவன் தான் ஏற்படுத்தணும். ஆனால் அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, என்னாகம 17 அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு சில கூட்டம், ஏன் நாங்கள்லாம் ஊழியம் செஞ்ச ஆண்டவர் கேட்க மாட்டாரா, நாங்களாம் ஊழியக்காரங்க இல்லையா, அப்படி இப்படின்னு மோசைக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக நிறைய பிரச்சனைகள் பண்ணாங்க. அதில் நீங்கள் வீட்டில் போய் என்னாகம 16, 17 வாசிங்கன்னா, ஆண்டவர் அழைத்த மோசே ஆரோனுக்கு விரோதமாக பெரிய ஒரு எதிர்ப்பின் அலை கூட்டம் எழும்பினது. அப்போ மோசே சொல்லுவார், அந்த எதிர்க்கிறவர்களுக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் உலகத்தில் நடந்துராத ஒரு அடையாளத்தை காமிச்சு தண்டிப்பார்னார். அங்கே என்ன நடந்தது தெரியுமா? யாரெல்லாம் இந்த மாதிரி பேசுகிறாங்களோ பூமி வாயை பிளந்து உள்ளார போனான். அதெல்லாம் வீட்டில் போய் பொறுமையாக வாசிங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்வார். இப்போ நான் ஆரோனை ஊழியக்காரனாக தெரிந்து கொண்டு தானே உங்களுக்கு பிரச்சனை. அதை மோசை சொன்னால் நம்ப மாட்டீங்களே. 12 கோத்திரத்துக்கு ஆளுக்கு ஒரு கட்டையை கொண்டு வாங்கன்ட்டார். ஆளுக்கு ஒரு காஞ்ச கட்டையை கொண்டு வாங்க, மரக்கட்டை. என் சமூகத்தில் வச்சுட்டு போயிடுங்க. அவன் கோத்திரத்தின் பேரை எழுதிட்டு போயிடுங்க. அடுத்த நாள் வந்து பார், எந்த காய்ந்து போன கட்டை துளிர்த்து பூ பூத்து காய் காய்த்து பழங்கள்லாம் விட்டுருக்குதோ அந்த கட்டைக்கு உரியவன் தான் நான் தெரிந்து கொண்டவன்ட்டார். அப்போ யார் கட்டை துளிர்த்தது? ஆரோனுடைய கட்டை. இப்போ புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் செலக்ட் பண்ணதை மோசை மூலமாக சொல்லும்போது ஜனங்க நம்பலை. இப்போ 12 கட்டைகளை வைத்துட்டு காஞ்சு போன கட்டைகளை வச்சுட்டு போகிறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா அதில் ஒரு கட்டை மாத்திரம் துளித்திருக்கு, அதில் ஆரோன் என்ற பேர் எழுதியிருக்கு. அப்போ ஜனங்க ஆரோன் தான் ஊழியக்காரன் அப்படின்னு ஏற்றுக்கொண்டான். இதை தான் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப விசேஷமான ஊழிய அழைப்பு. அதனால தான் எபிரேயாக்கியோன்னு சொல்கிறாரு, ஆரோனை போல அழைக்கப்படலைன்னா யாரும் தானாய் ஊழியத்துக்கு என்ன பண்ண முடியாது, வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் பாஸ்டர் ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் தான் வர முடியும்னு சொல்கிறீங்க, அப்புறம்லாம் எங்களெல்லாம் ஊழியக்காரன்னு சொல்கிறீங்க, நாங்களாம் ஆரோனா? இங்கே பாருங்க, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் தான் இந்த புதிய ஏற்பாட்டில் ஊழியம் செய்ய முடியும்னா இங்கே இருக்கிற ஒருத்தராலும் செய்ய முடியாது. ஏன்? பழைய ஏற்பாட்டில் ஆரோன் அப்படின்றவர் லேவி கோத்திரத்தில் வந்தவர். இந்த லேவி கோத்திரத்தில் பிறக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஊழியம் செய்ய முடியும். வேற கோத்திரத்தில் வந்துட்டு யாராவது நான் ஊழியம் செய்யணும் போனால் அங்கீகரிக்கவே படாது. அப்போ அன்னைக்கு இருந்த ஸ்திரீகள்லாம் ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஜெபம் பண்ணுவாங்கன்னா, லேவி கோத்திரத்தில் எனக்கு பிறக்கிற பிள்ளை ஆண் பிள்ளையாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் என்ன ஊழியத்துக்கு போக முடியும், ஆசாரிய ஊழியத்துக்கு.
அப்போ லேவி கோத்திரத்தில் இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் அதிகமாக ஆண் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. புதிய ஏற்பாடு எக்ஸாம்பிள் சகரியா, எலிசபெத். சகரியா என்ன ஜெபம் பண்ணார்? எனக்கு ஒரு பிள்ளையை தாரும். யார் அவர்? யோவான் ஸ்நானகன். ஏன்னா அவர் ஒரு ஆசாரியனுடைய மகன். இப்படி புதிய ஏற்பாடுலையும் சில சாட்சிகள் நம்ம பார்க்குறோம். ஆனால் பழைய ஏற்பாடில் ஒரு விஷயம் இருக்குது. ஊழியம் செய்யணும்னா லேவி கோத்திரத்தில் பிறக்கணும், ராஜாவாக இருக்கணும்னா யூதா கோத்திரத்தில் பிறக்கணும். 2 கோத்திரம் தான் ரொம்ப முக்கியம். ராஜாக்களை வரணும்னா யூதா கோத்திரம். முதல் ராஜா யார்? எந்த கோத்திரம்? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். இஸ்ரேலில் முதல் ராஜா என்ன கோத்திரம்? பெஞ்சமின் கோத்திரம். வெரி குட். இதை யார் செலக்ட் பண்ணது? ஆண்டவரா? மக்கள் அந்த உயரம் அதெல்லாம் பார்த்து இவர் எங்களுக்கு ராஜாவாக இருக்கட்டும். ஆனால் ஆண்டருடைய மனதில் இருந்த திட்டம் என்ன? யூதா கோத்திரத்தில் தான் ராஜாக்கள் வரும். அதனால தான் 2வது தாவீது யூதா கோத்திரம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரத்தில் தான் ராஜாக்கள் அதிகமாக வரதை நம்ம பார்க்கலாம். இப்படி பழைய ஏற்பாடில் இஸ்ரவேல் ஜனங்களை 2 விதமான நபர்களை கொண்டு தேவன் நடத்தினார். ஒன்று ராஜாக்களை கொண்டு நடத்தினார், இன்னொன்று ஆசாரிகளை கொண்டு நடத்தினார். இவங்க 2 பேர் தான் பழைய ஏற்பாடு முழுவதுமே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவங்க. சரியா? இப்போ அந்த ராஜா எக்காரணத்து கொண்டும் ஆசாரி ஊழியம் செய்ய முடியாது. நான் தானே தேசத்தின் ராஜா. நான் போய் ஆலயத்தில் என்ன பண்ணலாம்? தூபகலசம் காட்டலான்னு போனார் ஒருத்தர். யார்? நான் தானே ராஜா தேசத்துக்கு. எவன் தடுப்பான்? அடிச்சாரா தேவன்? குஷ்டரோகம் வந்துச்சா? நான் தானே ராஜா, நான் ஊழியம் பண்ண என்ன? தூபகலசம் தூக்கிட்டு போனார், ஒரே அடி, ஸ்பாட் அவுட். அது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆசாரியர்களும் ராஜாவாக முடியாது பழைய ஏற்பாடில், ராஜாக்களும் ஒரு நாள் ஆசாரியராக முடியாது. இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். இயேசு இந்த 2 கோத்திரத்தில் எந்த கோத்திரத்தில் பிறந்தார்? யூதா கோத்திரம். அப்போ இயேசு யார்? ஒன்லி ராஜா. சரியா? ஆனால் எபிரி ஆக்கியவன் அவர் என்னன்னு சொல்ல வர்ற தெரியுமா? மகா பிரதான ஆசாரியன்னு சொல்ல வர. ஏங்க லேவி கோத்திரத்தில் பிறந்தாதானங்க மகா பிரதான ஆசாரியன். இயேசு யூதா கோத்திரத்தில் பிறந்தார். எப்படி அவர் ஆசாரியனை மாற முடியும்? அதுக்கு தான் ஒரு செக் வைக்கிறார். அவர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர் ஆனார். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு நபர் 2 போஸ்டிங் உடையவராக இருந்திருக்கிறார். மெல்கிசதேக் ராஜாவாகவும் இருந்திருக்கிறார், ஆசாரியராகவும் இருந்திருக்கிறார். இதுதான் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியாத ஒரு நபர் ராஜாவாகவும் இருந்திருக்கிறார், ஆசாரியராகவும் இருந்திருக்கிறார் பழைய ஏற்பாடில். யார் அது? எல்லாருக்கும் மெல்கிசதேக்கு தான் தெரியும். அவர் தான் ராஜாவாகவும் இருந்திருக்கிறார், ஆசாரியராகவும். ஆனால் யாருக்குமே தெரியாத ஒரு நபர் ராஜாவும் இருந்திருக்கா, ஆசாரியராகவும் இருந்தார். யார் அது? சொல்லுங்க. யோசிக்கவே இல்லைல்ல. ஆதாம். ஆதாமை முதல் தேவன் ஒரு ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் வைத்தார். அல்லேலூயா. ஆதியாகமம் 1:26 ஆலகை ராஜா. ஆதியாகமம் 2 ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து பகலின் குளிர்ச்சியான வேளைகளில் தேவனோடு சஞ்சரித்தான். அப்போ அது என்னத்தை ஒரிஜினலில் குறிக்குதுன்னா, அது தேவ சமூகம். ஆதாம் தேவனை ஆராதித்தான். அல்லேலூயா. தேவனுக்கு ஊழியம் செய்தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆசரிப்பு கூடாரத்தையே ஏதேன் தோட்டத்தில் பார்க்க முடியும். ஆசரிப்பு கூடாரம் ஏதேன் தோட்டத்தில் இருக்கு. அப்போ முதல் மனிதனை தேவன் என்ன நோக்கத்துக்காக உண்டு பண்ணார்? அவன் ராஜாவாக இருக்கணும், ஆசாரியனாகவும் இருக்கணும். அதை தொடர்ந்து தான் மெல்கிசதேக் அப்படி வந்தார். மெல்கிசதேக் யாருன்னு யாருக்கா தெரியுமா?
ஆபிரகாமுக்கு திராட்சரசம் கொடுத்தவர் தான். அந்த மெல்கிசேதேக்கு யார்? சரி, போய் கண்டுபிடிங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. ஏன்னா பைபிளில் மறைவாக இருக்க நிறைய விஷயங்கள், அதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம பண்ணுறதில்ல. ஆனால் ஒரு மனிதன், மெல்கிசேதேக்கு ஒரு மனிதன். இன்னும் சொல்ல போனால் மெல்கிசேதேக்கு மூலமாக அதிகமாக தேவனை குறித்து கற்றுக்கொண்டவர் ஆபிரகாம். அதனால தான் ஆபிரகாம் போய் அங்கே தசமாக கொடுக்குறார். அவர் அப்பமும் ரசமும் கொடுக்குறார். அப்போ அன்றைக்கு இருந்த நாட்களில் அவர் ராஜாவாகவும் ஆசாரியனாக இருந்திருக்கிறார். அவர் ஒருவருடைய மகன். க்ளூ தான், கண்டுபிடிங்க. பைபிளில் அவர் ஒருவருடைய மகன். அது யாருன்னு கண்டுபிடிங்க. சரி, இப்படி பழைய ஏற்பாட்டில் 2 பேர் தான் ராஜாவும் ஆசாரியனுமாக இருந்தான். அதுக்கப்புறம் ஆண்டு 2ஆக பிரிச்சிட்டார். ராஜா ஆசாரியனாக முடியாது, ஆசாரியன் ராஜாவாக முடியாது. புதிய ஏற்பாட்டில் 3வது ஒரு நபர் யார் தெரியுமா? ராஜாவும் ஆசாரி இயேசு. அல்லேலூயா. 3வது ஒரு சாட்சி, இயேசு தான் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருக்கிறார். உண்மைதானே? பல இடங்களில் பார்க்குறோம். எபிரேய புஸ்தகத்திலேயே அவர் பிரதான ஆசாரியன் அப்படின்னு அவர் வர்ணிச்சுக்கிட்டே வர்றார். அதே இடத்துல அவர் ராஜா என்றும் சொல்லிக்கிட்டே வர்றார். அதனால தான் உங்களுக்கு எனக்கும் பிதாவாகிய தேவன் ஒரு ஊழிய அழைப்பை கொடுத்துருக்காருன்னு சொன்னேன். அது என்னன்னு இப்போ பார்ப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த வசனத்தில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை வந்திருக்கு. நீங்களும் நானும் ராஜரீக ஆசாரிய கூட்டம். அண்டர்லைன் பண்ணு. நம்ம எல்லாரையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரா? ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அழைத்திருக்கிறார். பார்த்தீங்களா? 2 போஸ்டிங் சேர்ந்து ஒரே வார்த்தையில் வந்திருக்கு. நம்ம யாரு? ராஜரீக ஆசாரிய கூட்டம். இதை வைத்துக்கொண்டு இன்னொரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:7. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, வாசிங்க, மைக்கில் வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்று உண்டாயிருப்பதாக. ஆமென். இயேசு அவர் சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தனபடியினால் உங்களை என்னை எப்படி மாற்றிருக்கிறாரா? ராஜாக்களும் ஆசாரியர்களும். அதை வெளிப்படுத்தல் 5:10. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினே நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அல்லேலூயா. எத்தனை வசனம் நம்மை குறித்து புதிய ஏற்பாடுல வந்திருக்கு பாருங்க. நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாடுல இந்த 2 பொறுப்பு தனித்தனி நபருக்கு. ஆனால் இயேசுவின் மூலமா, ரட்சிப்பின் மூலமா இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்ம எல்லாருக்கும் அந்த இரட்டை பொறுப்பு காமனாக கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே ராஜாக்கள், இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? என்னமோ அமைதியாக என்னத்தோ இழந்த மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. எவ்வளோ பெரிய கிஃப்டை கொடுத்துருக்கிறார் தெய்வம் நமக்கு. எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் இது. சிலரெல்லாம் மனுஷனாக ஏன் பிறந்த, ஒரு நாயாக பிறந்திருந்தா கூட சுதந்திரமாக தெரிஞ்சிருப்பேன்.
மனுஷனா பிறந்து நாய்ப்படாத பாடுபடுறேன்லாம் புலம்புறவங்க இருக்கிறாங்க. ஏங்க இருக்கிற சிருஷ்டிலையும் மனுஷன்தாங்க விலை உயர்ந்தவன். கடந்த எம்டிஹெச்சில் ஒரு காரியத்தை சொன்னேன். எம்டிஹெச் கிளாஸ் கடந்த வாரத்தில் ஏன் எல்லா சிருஷ்டிப்புகளையும் ஹரிசாண்டலில் படைச்சிட்டு மனிதனை மாத்திரம் வெர்டிக்கலில் படைச்சாருன்னு எடுத்தேன். ஏன் நம்மளை மாத்திரம் நிமிர்ந்து நேராக இருக்கிற மாதிரி படைச்சா? நம்ம 4 காலில் நடக்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம்ல. எல்லா பறவைகளும் பாருங்கள், மிருகங்களும் பாருங்கள், மேக்சிமம் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்துக்கிட்டே இப்படி இருக்கும். நம்மளை மாத்திரம்தான் இப்படி. அதுக்கு விளக்கங்கள்லாம் அதில் பார்த்தோம் கிளாஸில். நம்ம எவ்வளோ பாக்கியவான்கள் தெரியுமா? ஆனால் எந்த மிருகமும் கவலைப்படலை, எந்த பறவையும் புலம்பலை. சிங்கம் என்னைக்காவது நடு ரோட்டில் வந்துட்டு ஐயோ அம்மான்னு கத்திருக்கா? இந்த கடவுள் என்னை இப்படி விட்டுட்டாருன்னு புலம்பியிருக்கா? அதுக்கே தெரியுது நம்ம நடு ரோட்டுக்கு வந்தால் அசிங்கம்னு. நம்ம சிங்கம் நம்ம புலம்புனா அது அசிங்கம்னா அதுக்கே தெரியுது அமைதியாக இருக்கு. ஆனால் விலையேற பெற்ற ஒரு பாக்கியத்தை பெற்ற மனிதன் நம்ம ஐயோ ஏன் தான் இப்படி பல நேரம் வாழ்கிறோன்னு நமக்கே புரியல. நம்ம முதல்ல யார் என்பதை இதில் புரிஞ்சுக்கோ. உங்கள் மனதில் அதை நல்லா செட் பண்ணுங்க. பல நேரம் உங்கள் மனசில் தப்பான படத்தெல்லாம் சொருகி வச்சுருக்கிறீங்க. அழுகிற மாதிரி ஒரு படம், கவலைப்படுற மாதிரி ஒரு படம். அந்த படத்தை நீங்களே பார்த்தே பல நேரம் அப்படி மாறிடுறீங்க. இன்றைக்கி நைட்டு போய் உங்கள் இருதயத்தில் இருக்கிற அத்தனை கெட்ட படங்களை கலட்டி என்ன பண்ணும்? தூக்கி போட்டு வேதம் காட்டுகிற இந்த கம்பீரமான பிக்சர்ஸ் எல்லாம் பதிச்சு வைக்கணும். அப்போ தான் மற்றவங்க என்ன சொன்னாலும் தேவன் என்னை குறித்து என்ன சொன்னார் அது மட்டும் நம்ம நினைவில் இருந்தாலே நம்ம உயர்வாக வாழ்வோம். யாருடைய சிந்தனைகள் உயர்வாக இருக்குதோ அவங்க வாழ்க்கையும் உயர்வாக இருக்கும். தேவன் அப்படி தான் சொல்லி கொடுக்குறார். ஆனால் பிசாசு என்ன சொல்கிறான்? நீ உருப்படாதவன், நீ ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாதவன், ஒரு சாம்பார் வைக்க தெரியுதா அதை கூட ரசமாக வைக்கிறே, அப்படி தான் சொல்லுவான். உடனே நம்ம ஆட்கள் முடிவு பண்ணிடுவாங்க எனக்கு எதுவுமே வராது. அது என்ன காம்ப்ளெக்ஸ், என்ன காம்ப்ளெக்ஸ்ன்னு தெரில. அதெல்லாம் பிசாசு சொன்னால் நல்லா கேட்குறது. ஷீலா மாதிரி ஆட்கள்லாம் புலம்ப சொன்னால் செம்மையாக புலம்பாப்புல தனியாக உட்காந்துட்டு. நான் எவ்வளோ திட்டினாலும் கோச்சிக்காத ஒரு ஜென்மம் ஷீலா மட்டும்தான். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் ஷீலா? உனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம்? 23 வருஷம். 23 வருஷமாக திட்டிகிட்டு இருக்கிறேன் நான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட கோச்சு, என்கிட்ட சண்டை போட்டு என்கிட்ட பேசாமல் இருந்ததே கிடையாது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா இல்லையா ஷீலா? உனக்கு நல்லா புரியும். ஆனால் உண்மையாக ஷீலாவோட குணம் எல்லாருக்கும் வரணும். அந்த ஒரு ஸ்பாட்டிவாக அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறது. ஆனாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. யாராவது அழுதா போதும் இந்த அம்மா ஒப்பாரி மேலே ஒப்பாரி வைக்கும். ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போயிட்டேன், சீரியல் பார்த்துட்டு இருந்துச்சு. அங்கே அழுகிறாங்கன்னு இந்த அம்மா விழுந்து அழுகுது. அன்னைக்கு சொன்னேன் இனிமேல் நீ சீரியல் பார்த்தேன்னு வச்சுக்கோ. அன்னையிலேருந்து விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் நேரம் இல்லை, சோத்திரம் இப்போதைக்கு நேரம் இல்லை, கடுமையான உழைப்பு. அப்போ நம்மை குறித்து நமக்குள்ளே என்ன வரக்கூடாது? தாழ்வு மனப்பான்மை ஒரு நாள் வரக்கூடாது. நம்மளாம் உயர்ந்தவர்கள், அதிலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஏன் ஆண்டவர் வேதத்தில் அப்படி சொல்கிறாரு? பிசாசு தரைக்குறைவாக நம்மளை சொல்லும் போதெல்லாம், யாராவது நம்மளை கேவலமாக திட்டும் போதெல்லாம் நம்ம என்ன நினைக்கணும்? என்னை போய் இப்படி திட்டாங்களே, எல்லோரும் என்னை திட்டுறாங்களே, நான் அப்படி தான் இருக்கிறேன்னா இல்லவே இல்லை. ஏன் அப்படி புலம்புறீங்க? அதெல்லாம் தூக்கி எறியணும். பர்தேமி குருட
தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் கத்திக்கிட்டே இருந்தான். ஆண்டவர் நின்று இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். அவன் பண்ண ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? அது வரைக்கும் அவன் போத்திருந்த சால்வை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தானோ. அப்படின்னா இன்னும் அவனுக்கு கண்ணு வரல. முதல்ல அந்த சால்வை எதுக்கு தெரியுமா? கண்ணு தெரியாத பிச்சைக்காரங்களுக்கு அடையாளமே அந்த சால்வை தான். அந்த ஷால் போத்தி இருந்தால் அவங்க பிச்சைக்காரங்கன்னு அர்த்தம், குருடர்கள்னு அர்த்தம். இவன் ஆண்டவர் கூப்பிடுறான்னு சொன்ன உடனே இன்னும் கண்ணே வரல, ஆண்டவர் கூப்பிட்டாருப்பா, எனக்கு கண்ணு வந்துருச்சுப்பான்னு தூக்கி எறிஞ்சிட்டான். நம்ம ஆட்கள் எப்படி தெரியுமா? இருந்தாலும் இருக்கட்டும், மடிச்சு வச்சுக்குவோம். கண்ணு தெரிஞ்சாலும் வருமானம் குறைஞ்சிச்சுன்னா எதுக்காவது உபயோகப்படும் அப்படின்னு தூக்கி பக்கத்தில் வச்சு கொண்டு போவோம். ஆனால் அந்த மனுஷன் தூக்கி எரிஞ்சிட்டு வந்தான். ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்? பார்வை வேணும், போ அப்படின்னாரு. கண்ணு தெரிஞ்சு போயிட்டான். அதாவது ஆண்டவர்கிட்ட வரும்போதே நமக்கு உயர்ந்த எண்ணங்கள் இருக்கணும், சிந்தனையும் மாறணும். இன்னும் நம்ம குறைவாகவே நினச்சோம்னா எப்படி? அப்போ இன்னையிலேருந்து என்ன நினைக்கணும்? நான் ராஜா, நான் ஆசாரியன். அல்லேலூயா. என்னை தேவன் ராஜாக்களாகவும் ஆசாரியனும் வைத்திருக்கிறார். சரி பாஸ்டர், கேட்கலாம் நல்லா இருக்கு. இந்த ராஜானா என்ன, ஆசாரியனா என்ன, அதை மட்டும் சொல்லிடுங்க. இல்லைன்னா நைட்டு தூக்கமே வராது. அதை மட்டும் சொல்கிறேன், அடுத்த வாரம் கண்டினியூ போனோம். நமக்கு எல்லாருக்கும் 2 பொறுப்புன்னு சொன்னேன். இருக்கிற நம்ம எல்லாருக்கும் பழைய ஏற்பாட்டில் கிடைக்காத பெரிய சிலாக்கியம் புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் தேவன் கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம சிறப்பானவங்க தானே. அப்போ இது எதுக்கு? இந்த 2 பொறுப்பு எதுக்கு? நல்ல கவனிங்க. ஆசாரியர்கள் என்று சொல்லும்போது ஆலயத்துக்குள் வரும்போது, சபைக்குள் வரும்போதெல்லாம் நீங்களும் நானும் ஆசாரியர்கள். சர்ச்சு முடிச்சு காலை வெளியே வச்சதுலேருந்து ராஜாக்கள். அப்போ ஏன் 2 போஸ்டிங்கன்னா, சர்ச்சுக்கு வரும்போது வெளியே ராஜாக்களாக தான் வருவீங்க. அதெல்லாம் தான் டிப்டாப்பாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வரோம், நல்லது. சர்ச்சில் கால் வச்ச உடனே தாழ்மை வந்துடணும், பணிவு வந்துடணும், தெய்வ பயம் வந்துடணும், நடுக்கம் வந்துடணும், ஸ்தோத்திரம் வந்துடணும், ஆண்டவரை ஆராதிக்கிற இருதயம் வந்துடணும். அண்ட சராசரங்கள் உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் அப்படின்ற சிந்தனையோடு வந்துடணும். சரியா? அப்போதான் நீங்கள் இங்கே வந்து ஆசாரிய ஊழியம் செய்ய முடியும். அது என்னன்னு அடுத்த வாரம் பார்ப்போம். ஆசாரிய ஊழியம் என்ன அடுத்த வாரம் சொல்லித்தரேன். இப்போ சர்ச்சு முடிச்சு போகிறீங்க, இப்படியே போயிட்டு வாசலில் போனோம் அப்படின்னு வரணும். இங்கே வரும்போது தலை குனிந்து பணிவோடு வரணும். உலகத்துக்குள்ளே போகும்போது தலை நிமிர்ந்து கம்பீரமாக போகணும். வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு போகணும். அப்படின்னா என்ன? உலகத்தில் தான் நமக்கு போராட்டங்கள் உண்டு, உலகத்துக்குள்ளே போகும்போது தான் சவால்கள் உண்டு, உலகத்துக்குள் போகும்போது தான் சோதனைகள் உண்டு, உலகத்துக்குள் போகும்போது தான் பிரச்சனைகள் உண்டு. நிறைய பேர் எப்படி தெரியுமா? பாஸ்டர் சர்ச்சிலே இருந்தெல்லாம் போல இருக்குது பாஸ்டர், இங்கே தான் நிம்மதியாக இருக்குது பாஸ்டர், வீட்டுக்கு போனனாலே நரகம் மாதிரி இருக்குது பாஸ்டர். நான் இங்கே இருந்துட்டுமா? இருங்க, பூட்டிகிட்டு போயிடுவோம். நிறைய பேருடைய விருப்பம் சர்ச்சிலே இருந்துட்டா நல்லா இருக்கும். உண்மைதான். தெய்வ சமூகத்தில் ஆறுதல் இருக்குது, தேறுதல் இருக்குது, பலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் சர்ச்சுக்குள்ளே மட்டுமே இருக்கிறதற்காக தெய்வம் நம்மை உண்டு பண்ணலை. உலகத்தில் போய் சவால்களை ஜெயிக்கக்கூடிய ராஜாக்களா வாழவும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இனி நீங்கள் வெளியே போகும்போது எப்படி போகணும்? ராஜாக்களா ஜெயிக்கிறவர்களாக போகணும். இது வரைக்கும் தோற்றுருப்பீங்க. இனிமேல் உங்கள் போஸ்டிங் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு, என்ன சோதனை வந்தால், என்ன போராட்டம் வந்தால், என்ன சவால்கள் வந்தால், இந்த வாரம் நான் ஜெயிச்சுட்டு தான் அடுத்த வாரம் சண்டே வந்து சாட்சி சொல்லுவேன். எத்தனை பேர் ரெடி? ராஜாக்களை வெளியே போக ரெடியா? அல்லேலூயா. ஜெயிக்கணும்னு சொல்லிட்டேன். அப்போ பிரச்சனைகள் எவ்வளோ வரும்? சும்மாவா ராஜானா? சண்டை போட தெரியலன்னா ராஜாவாக முடியுமா? சங்கீதம் 144:1 ரொம்ப பிடிச்ச வசனம், அதை மட்டும் வாச முடிப்போம். சங்கீதம் 144:1 வாசிங்க.
அதை முடிஞ்ச ஒரு நாள் இல்லைன்னா ஏர்போர்ட்டில் செல்வரமேஸ்வரத்தில் எடுக்கிறேன் நான். என் கைகளை போருக்கும் என் கைகளை என் விரல்களை யுத்தத்திற்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற பயிற்சி கொடுக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு சோத்திரம். கண்மலையாகிய கர்த்தருக்கு சோத்திரம். வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இந்த வசனத்தை நினச்சிக்கிட்டே போங்க. வீட்டில் போய் இந்த வாரம் முழுவதும் ஏன் வந்தாலும் இந்த வசனத்தை சொல்லி என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பயிற்சி வைக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உங்களை தெய்வம் உருவாக்குவார். ஒரு யுத்த வீரனாய் உருவாக்குவார். ஒரு நல்ல கோலியாத்தை வீழ்த்தின தாவீதை போல உங்களை பயன்படுத்துவார். சோர்ந்தே போவாதீங்க. உலகத்தில் உள்ளவனில் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். இப்போ புரியுதுங்களா நம்மளுடைய அழைப்பு எவ்வளோ மேன்மையானதுன்னு? ஆராதனைக்கு வரும்போது ஆசாரியர்களை மாறிடணும், வெளியே போகும்போது ராஜாக்களை மாறிடணும். அதுக்காக தான் இயேசு அந்த 2 பொறுப்பையும் சபையாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 2 ஊழியத்தையும் நம்ம எல்லாருக்கும் சுதந்திரமாய் கொடுத்துருக்கிறார். எதுவுமே மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? அப்போ இந்த வாரம் பயிற்சி பண்ணுவீங்களா? எத்தனை பேர் பிசாசை ஓட விட விரட்ட போகிறீங்க? சும்மா அவனை மம்பளுக்கு இழுத்துறாதீங்க, வந்தால் துரத்துங்க. போகிற வழியில் வந்து பாடுறா வந்து பாடுறா, தேவையில்லாமல் சும்மா கிடக்கிறவனையும் ஏதோ சொல்லுவாங்களே, சும்மா கிடக்கிற சங்க ஊதி கெடுத்தான்ற மாதிரி அவனை போய்ட்டு வந்து பாடுறான்னு மாட்டிக்காதீங்க. அவன் வந்தால் பார்த்துக்கலாம், ஆயத்தமாக இருக்கு. நல்ல பயிற்சி இருக்குது. சண்டை போடனா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஆவிக்குரிய யுத்தம் பண்ண தெரியணும். அதுக்கு என்னென்னலாம் வழியெல்லாம் நான் சொல்லித்தரேன். அதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒவ்வொரு விக்கிர கோயிலும் போய் இந்த பிசாசை கட்டுறேன், இந்த விக்கிரகத்தை கட்டுறேன்னார். ஒரு நாளைக்கு இப்படி கிடந்தார், கைகாலெலாம் கட்டி வாயெல்லாம் கோணிட்டு. இன்னும் பாஸ்டர் ஆச்சு, அவர் பேசவும் இல்லை. அவங்க பாஸ்டர்மா சொல்கிறாங்க, இவர் போய் ஒவ்வொரு விக்கிரகத்தை கட்டினாரா, அது இவரை கட்டிருச்சு அப்படின்ட்டாங்க. அவருக்கு பல மாதம் ஜெபம் பண்ணும் விடுதலைக்காக. எதுக்கு தேவையில்லாத மூக்க நுழைக்கணும்? வந்தால் பார்த்துக்கலாம். நீங்களும் அதுக்கு பெரிய வீரசோர் அப்படியே என்னமோ எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணுற மாதிரி நினப்பு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஞானம் வேணும். ஆனால் அது இல்லாதனால தான் நிறைய பேர் தோத்துட்டு வந்து இங்கே கண்ணு விட்டு அழுகிறோம். ஆண்டவரே மன்னிச்சிருங்க, போன வாரம் இப்படி ஆயிடுச்சு. இனி ஆலயத்துக்குள் வரும்போது நல்ல சாட்சியோடு வந்து நிற்பேன்னு வரணும். ரெடியா? 2 பொறுப்பெடுத்து செய்வீங்களா? ஓகே, கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.